ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னா குற்றாலம் போன vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குற்றாலம் எப்படி இருந்துச்சுன்னு சுற்றி பார்க்கலாமா? ஆக்சுவலாக திருச்செந்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகணுங்கிறது தான் பிளானு. பட் ஆனால் திடீர்னு பிளான் உள்டாவா மாதிரி குற்றாலத்துக்கு போயிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ரெண்டு வாண்டு மீன்ஸ் சின்ன குழந்தை கிடையாது, பெரிய பாப்பாவும் விக்கி ஏட்டாவும் ரெண்டு பேருமே குற்றாலத்துக்கு போயே ஆகணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஆசைக்காக குற்றாலத்துக்கு நாங்கள் போயிட்டோம். நைட்டே ட்ராவல் பண்ணி போய் நைட்டே ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சு சாப்பிட போகலான்னு கிளம்பும் போது லைட்டாக அப்படியே மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக சில்லுன்னு செமையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மழைக்கு சூடாக ஒரு டீயை குடிச்சு செமையா ஒரு பூரி செட்டை சாப்பிடும் போது ஆஹா என்ன செமையா இருந்துச்சு தெரியுமா? அந்த சாப்பாடே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் குற்றாலத்துக்கு விக்கியேட்டாவோட ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சின்ன வயசுல ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நிறைய தடவை போயிருக்கேன். பட் மேரேஜுக்கு அப்புறம் போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனால் சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் கொடுத்தாங்க பாருங்க. டேஸ்ட்னா செம்ம டேஸ்ட்டு. அது ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பொதுவாகவே டீ அவ்வளோவா குடிக்க மாட்டேன். பட் ஆனால் அந்த சில்னஸுக்கு டீ குடிக்கும் போது செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வாங்கடா குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருவி இருக்கிற இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் நிறைய மேக்ஸிமம் அருவியெல்லாம் இருந்துச்சு. போனோடனே வர மாதிரி அப்படியெல்லாம் எந்த அருவியும் இல்லை. ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த தண்ணியில் குளிக்கும் போது செமையாக இருக்கும் போல். பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கோத்ரூ பண்ணலை. ஏன்னா குற்றாலமே பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்போ அங்கேருந்து கொட்டுற தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஐயோ, நான் கண்டிப்பாக குற்றாலத்தில் அருவியில் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் எதாக இருந்தாலும் ஹோட்டல்லே குளிச்சுக்கிறேன்ட்டு குற்றாலத்தில் நான் குளிக்கவே இல்லை. ஏன்னா ஹோட்டலில் கண்டிப்பாக ஹீட்ரு இருக்கும். பட் ஆனால் இந்த அருவிக்கு நம்ம ஹீட்ரு போட முடியுமா? பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமையாது. காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க தான் ஒரு ஜோக் விழுந்துருக்கு. கடுப்பாயிராதீங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு காமெடி பண்ணேன். அதாவது பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த தண்ணியே. ஏன்னா நாங்கள் போனது வேற மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சா. மழைக்கும் அந்த தண்ணி ஜில்னஸுக்கும் ஐயோ அம்மா நம்மளால முடியாதுங்கிறத ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிட்டேன். விரல வைக்கிறதுக்கு அப்படி குளிர்றேன், உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரைச்சி விறகா போக வேண்டியதான். வெளியில நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். அப்பப்பா என்னால் கண்டிப்பாக நானும் குற்றால அருவியில் குளிக்க மாட்டேன். குழந்தைங்களும் குளிக்க வேணாங்கிறத சொல்லி தான் அவங்கள நான் கூட்டிகிட்டே போனேன். பட் ஏன்னா அவங்களுக்கு முடியாமல் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது. வேணா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் விக்கேட்டாட்ட சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ஆனால் நம்ம ஆளு செம்மையா போய் குற்றாலத்தில் ஆட்டம்னு சரியான ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டாரு. அவர் சொல்றாரு அந்த தண்ணி தலையில பட மண்டையில இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்து போயிருச்சு, ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி குற்றாலத்தில் போய் நீங்க யாராவது குளிச்சிருக்கீங்கன்னா இது உண்மையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் அருவி முடிச்சிட்டோம். இது ரெண்டாவது அருவி. அதுவும் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா குற்றால அருவியுமே அப்படி தான் இருந்துச்சு, நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அருவி மட்டும்தான் ஏறின உடனே வந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளால சிங்கிளாகவே நடக்க முடியல. ஆனால் பாவம் எங்கள் விக்கெட்டை தம்பியும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் வேகமாக நடந்து வந்தாங்க. எனக்கு பிடிக்காது. ஸோ அவருக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல போய் தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு. ஸோ அதனால ஒரு டீ கடையில் ஒரு டீயையும் போண்டாவையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குற்றால அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டீ கடையில் உட்காந்து வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம். ஆனால் எங்கள் விக்கெட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நம்ம என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. முடியாது கிடையாது அப்படிங்கிறதே சொல்ல மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன் அந்த விஷயத்தில். இவன் ரொம்ப நல்ல ஸோ நம்ம வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நேராக அந்த அருவிக்கு போயாச்சு. ஹாய் சொல்லு.
ஒரு வழியா அந்த குற்றால அருவிலையும் அவர் குளிச்சு முடிச்சிட்டாரு. நாங்க உட்காந்து அந்த தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இந்த தடவை அவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி விபியையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாரு. பட் அவர் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போல, அவ தான் விக்கெட்டா மண்டைய வந்து குழப்பி அவரை கூட்டிட்டு போகிற மாதிரி வச்சுட்டா. பட் எப்படி தான் இந்த ஜில்லு தண்ணியில் குளிக்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஐயோ, பாப்பாவும் சேர்ந்து செம ஆட்டம் போட்டா. அடுத்து 3வது குற்றால அருவிக்கு போய் அங்கேயும் குளிக்கணும்னு 2 பேரும் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அதை நான் ஒரு வழியாக புகுந்து தடுத்துட்டேன். ஸோ அவர் மட்டும் போய் திருப்பி 3வது குற்றால அருவிலையும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாரு. நாங்கள் வழக்கம் போல் அந்த அருவியையும் அங்கே போகிற வரவங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக விபி நோ நீ போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடிச்சாச்சு. இப்படி இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவா இருக்கா? பார்த்தீங்களே என் ஹீரோவை என்ன சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு. அவனை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவனை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சேட்டா அவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுவான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எங்கள் விக்கெட்டாவும் வந்து அவ்வளோ தண்ணியில் ஆடி ஆடி டயர்டாகி சரி வேகமாக அவருக்கு பசி வந்துருச்சு. அதனால ஒரு ஹோட்டலுக்கு போய் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி அப்புறம் வந்து நிறையா ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எங்கள் ஜேர்னி ஆரம்பிக்குது. ஸோ என்னென்னா அடுத்த குற்றால அருவி எங்கேயோ இருக்கான். ஸோ அதை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த குற்றால அருவிக்கு நாங்கள் மேலே வர போகலை, கீழே இருந்துட்டோம். விக்கெட்டா மட்டும் மேலே போய் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து கீழே இருந்து அங்கே கீழே வந்து காடை முட்டைலாம் சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ காடை முட்டை, உருளைக்கிழங்கு அந்த ரோல் இது எல்லாமே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே விக்கெட்டாவும் வந்துட்டாங்க. ஒரு செல்ஃபி எடு. அழகா இருக்காங்க விக்கெட்டா. ஆனால் அது எப்பயாவது அதிசயமாக நடக்கும். டிக்கடிக்கா 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 கேமரா எடுக்கிறேன்னு எதையாவது என்ன சொல்ல போறீங்க? சின்ன வயசுல சூச்சு போயிட்டேன். சின்ன வயசுல என் மாமா ஒரு டிக்கடிக்கா ரொம்ப முக்கியம். போ டிக்கடிக்காங்க கூட டக்கு டக்கான்னு மாமா டக்குனு கூப்பிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்க. தம்பிங்கரு இதுதான் ஃபைனல் அருவி. இந்த அருவியை மட்டும் எதுக்குடா விட்டு வைப்பானே அப்படின்னு சொல்லி அந்த அருவிக்கும் போய் விக்கெட்டை வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா அருவியிலையும் குளிச்சுட்டாரு. அந்த அருவியில் குளிச்சுட்டு கீழே வரப்ப கீழே வந்து நொங்கு வித்துட்டு இருந்தாங்க. நொங்கு பதனின்னு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி அவர் குடிச்சாரு. பாப்பாவுமே வந்து குடிச்சா. அந்த பதனி ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பாப்பா ரொம்ப நல்லா ரசிச்சு குடிச்சா.
யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு நொங்கு பிடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நொங்கு பதனி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ரூமுக்கு போயாச்சு. ஏன்னா ரூமை வெக்கேட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ரூமுக்கு போய் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இவ்வளோ காலையிலேருந்து சாயந்தரம் வர ஆட்டம் போட்டு நாங்கள் மதியான சாப்பாடே சாப்பிடல. ஸோ அதனால ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. இந்த ஹோட்டல் குற்றாலத்திலே கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்க வண்டி எல்லாமே இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்களும் போய் அங்கே போய் ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் மீல் வாங்கியிருந்தேன். விக்கெட்டை பரோட்டா வாங்கியிருந்தாங்க. பாப்பா வந்து வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தா. ஸோ நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு மதியான சாப்பாடை சாயந்தரமாக முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன தான் சொல்லுங்கள், எவ்வளோ தான் நம்ம வந்து ஒர்க் ப்ரெஷர் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோடு வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை குழந்தைங்களுக்கு இந்த லீவு விடுவாங்க பார்த்தீங்களா, அப்போயாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக போயிட்டு வாங்க. உண்மையாகவே குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.